இது வாரவலம் செய்திகள். காத்தான்குடி வாவியிலிருந்து ஆணொருவரின் சடலம் மீட்பு. இனி விரிவான செய்திகள். தற்போது நிலவும் சீரற்ற காலநிலையினால் இலங்கையின் இரண்டாவது மிகப்பெரிய வாவியான மட்டக்களப்பு வாவியின் நீர்மட்டம் உயர்வடைந்துள்ளது. இந்நிலையில் காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சின்னமுனை வாவியிலிருந்து இனந்தெரியாத ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி IP அழகக்கோன் தெரிவித்தார். நேற்றிரவு 9 மணி அளவில் குறித்த சடலம் மீட்கப்பட்டுள்ளதுடன் தற்போது மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. குறித்த வாவியின் கரையிலிருந்து சுமார் 50 மீட்டர் தூரத்தில் உள்ள பட்டைக்குள் மனித உருவம் ஒன்று தத்தளிப்பதைக் கண்டு மீனவர்கள் தோணி மூலம் குறித்த இடத்துக்கு சென்று நபரை காப்பாற்ற முயற்சித்து கரைக்கு எடுத்து வரப்பட்ட நிலையில் கரையில் வைத்து உயிர் பிரிந்ததாக காப்பாற்ற முனைந்த மீனவர் ஒருவர் தெரிவித்தார். சுமார் 53 வயது மதிக்கத்தக்க நபர் இதுவரையில் அடையாளம் காணப்படவில்லை என போலீசார் மேலும் தெரிவித்தனர். காத்தான்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இது வாரவலம் செய்திகள். வாரவலம் யூடியூப் சேனலோடு நீங்கள் இதுவரை இணைந்து கொள்ளவில்லை என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கூட்டாளிமார் எல்லாரும் அவளுக்கு இருந்து செய்வாங்களா சின்னமணிக்கு போகும் செய்தி அவளுக்கு வந்து அது இருந்தாங்க. இப்போ அவருக்கு ஒரு 15 304 ஆட்டிருந்தேன். இவளுக்கு இந்த ஒரு பொடியன் குண்டு போக்கானுங்க சத்தம் கேட்கு அந்த கொத்துக்கு அவன் மெயின் எடுக்கல. அவளுக்கு இந்த ஒலிம்பிட்டேசினாரு 6 சக்தி எடுக்கிறதா லோச்சி எடுத்து பார்த்தா அந்த கட்டை தாழ்றாரு ஒலிம்பி எழுதி. இப்போ நாங்கள் என்ன செஞ்சோம் தோணி சரி தோணி தரேன். நான் இந்த தோணி அம்மா போனேன். போய் இந்த கட்டைக்கு வந்து ஒன்று பொறுத்துட்டால் அவரை ஒன்றும் எடுத்துக்கலாம் பேத்துங்க டக்குன்னு பொறுக்கா முடியும் நாங்கள் செய்வோம். அதை எடுத்துப்போம். அதுக்கு அப்புறம் போகிறோம், கிட்ட போகிறோம், அதை தாண்டி போகிறாரு. நான் சேட்டுக்குள்ள பிடிச்சி அதை தூக்கி தூக்கி. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அதுக்கப்புறம் அதை நாங்கள் ஒரு ஒருத்தர் நம்மளை அமர்த்தி பார்த்தோம். ஆளுக்கு உணவு வரல. நம்ம ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணோம். இந்த போலீஸுக்கு ஆம்புலன்ஸ் அவனை வந்தானே வந்து அது இதெல்லாம் வச்சு பார்த்தாங்க. ஆனால் சில மாதிரி பிறகு போலீஸுக்கு கால் பண்ணாங்க. அதுக்கு பிறகு தான் போலீஸ் ஒரு மணிக்கு அதுக்கு அப்புறம் வந்துச்சு. வந்து என்ன வாங்கினா சிங்கத்தை ஹைச்சு போட்டு எனக்கு 5 ஹட்டத்தோடு எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்பர் வாங்கிட்டு. அப்போ நீங்கள் எடுத்து 5 வரக்குள்ளே இருந்துட்டாரா? ஓ உயிர் இல்லை. நான் தான் தூக்குனேன். எத்தனை மணி போல இது எனக்கு ஒரு 9:30 இரவு. அவர் யாருன்னு தெரியா? அடையாளம் தெரியா? பத்தைக்குள்ளே தான் ஃபுல்லாக அப்படியே கிடக்காருன்னு. கையில் என்ன கையில் சோத்து பாசி வச்சுருந்தாரு. கையில் சோத்து பாசி சோறு கொஞ்சம் சோறு வச்சுருந்தாரு. அதே வந்து அடுத்த ஹோட்டல் அந்த அளவுக்கு. எத்தனை வயசு இருக்கும் அவருக்கு? அது 50 வயசு. உங்களோட பேர் என்ன? அஸ்மத். மீன் அவர் எதுக்குமே கண்டிக்கிங்க? தெரியாது வச்சிருக்கு.